وأخر من شاء بعدله. لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله. هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب. من اهتدى به ما ضل ومن اتقاه ما زل ومن اعتز به عباد ومن طلب غناه ما قل. له الكبرياء والجبروت عز وجل. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நபி தோழர்கள் என்ற தலையங்கத்துக்கு கீழ் முதல் அத்தியாயம் நிறைவுற்று, இரண்டாம் அத்தியாயம் நிறைவுற்று, மூன்றாவது அத்தியாயத்தின் கதாநாயகர்களாக இருக்கின்ற இருவர், ஒன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்றொருவர் உமைர் என்று அழைக்கப்பட்டு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று அழைக்கப்பட்டு பின்னால் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்று அழைக்கப்பட்ட ஒரு நபி தோழர். இந்த நபி தோழர் மிக பெரும் சிறப்பிற்கு உரியவர் என்பதையும் தாண்டி அவருடைய சிறப்பிற்கு எவ்வளவு எல்கை இல்லையோ அதே அளவுக்கு அவருடைய வீரத்திற்கும் எல்கை இல்லை. பல சஹாபாக்களும் தங்களது இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வாரலை பறைசாற்ற பயந்திர போது, இஸ்லாத்தை ஏற்க தாமதமாக ஆனாலும் இஸ்லாத்தை ஏற்றதை தைரியமாக அபூ ஜஹலிடம் சொல்லிவிட்டு மக்கா நகரத்தினுடைய எல்லா பிரமுகர்களுடைய வீட்டிற்கும் சென்று பறைசாற்றிவிட்டு, உங்களில் எவரேனும் என்னை இஸ்லாத்தை ஏற்றேன் என்றோ அல்லது நான் ஹிஜ்ரத் பயணம் புறப்படவிருக்கிறேன் என்ற தகவல் கிடைத்த பின்னாலோ என்னை அடிக்க வேண்டும் அல்லது என்னை ஒடுக்க வேண்டும் என்று நாடினால், இதோ ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, அங்கே வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள் என்னை. ஆனால் வருவதற்கு முன்பாக நீங்கள் வருவதாக முடிவெடுத்து விட்டால் உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு அனாதைகளாக ஆக்கப்படலாம், உங்களது மனைவிகள் உங்களுக்கு விதவையாக ஆக்கப்படலாம், உங்களுடைய தந்தை தாய் உங்களுக்கு மறக்கடிக்கப்படலாம். தைரியம் என்றால் வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்தார். யாரும் நெருங்கிட இயலார், அல்லாஹுக்கே எல்லாம். இந்த நபி தோழர் எவ்வளவு சிறப்பிற்குண்டானவர் தெரியுமா? உஹது மலைக்கு மேல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி பயணிக்கிற போது கூட இருந்த நபி தோழர்கள் மூவர்கள் இருந்தார்கள். உஹது மலை குலுங்குகிறது. யா உஹத் உஸ்புத், யா உஹத் உஸ்புத், உஹதே நிதானமாக, உஹதே நிலையுபெறு, உன் மீது ஒரு சாதிக் இருக்கிறார், இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள், உன் மீது நபியும் இருக்கிறார், குலுங்காதே, அலும்பாதே. சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்மார்க்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென உமர் இப்னு கத்தாபை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு, யா உமரே, நான் சுவனத்தை உலாவிட்டுக் கொண்டிருக்கிற தருணங்களிலே தூர துளையிலே ஒரு பெரும் பிரம்மாண்டமான மாளிகையை கண்டேன்.
அந்த மாளிகையை வர்ணிக்க வார்த்தை இல்லை. அந்த மாளிகை யாருக்குரியது என்று நான் கேட்டேன். அப்போது அது குறைஷி இளைஞர்களுக்குரியது, ஒரு குறைஷி இளைஞருக்குரியது. தெளிவுறுவதற்காக இன்னொரு முறை கேட்டேன். அந்த குறைஷி இளைஞராக நான் இருப்பேனோ என்ற ஐயப்பாட்டிலே கேட்டபோது பதிலளிக்கப்பட்டது, இது உமர் இப்னு கத்தாபுக்குண்டான மாளிகையாகும். பார்க்கவே பரவசமான ஒரு நிலை, உள்ளக்கே பார்க்க வேண்டும் என்று மனம் ஏங்குகிறது. ஆனால் உமரே, உம்முடைய ரோஷத்தை கண்டு நான் அஞ்சினேன். உள்ளக்க போவதற்கு அது ஒன்றே என்னை தடுத்தது. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிதறி அழுக ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீதா நான் ரோஷப்பட போகிறேன். யா ரசூலல்லாஹ், உங்களின் மீதா நான் கோபப்பட போகிறேன். யா ரசூலல்லாஹ், ஹபீபே நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தருணங்களிலும் நானும் அபூபக்கரும் உமரும் என்றே வார்த்தைகளை துவங்குவார். நானும் அபூபக்கரும் உமரும் போனோம் இதே பாதையிலே, நானும் உமரும் அபூபக்கரும் இதே பாதையிலே வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் இதே பாதையில் நுழைந்தோம் என்று இறை தூதர்கள் எல்லா தருணங்களிலுமே இப்படியான இந்த இரு நபி தோழர்களை சொல்லாமல் கடந்ததில்லை. தோழர்களே, இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ஹானல்லாஹ் ஜல்ல வ அலா பெரும் வீரராக பார்க்கப்பட்டார். அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை அடைவதற்கு முன்பாக இறை தூதருடைய தலையை கொய்திட வேண்டும் என்று வாளை தூக்கியவர். இயற்கையாக இறை தூதர் அவர்கள் மாண்டு மரணித்து கிடக்கிற போது எவரேனும் ஒருவர் இறை தூதர் மரணித்தார் என்று சொன்னார், அவனுடைய தலையை நான் கொய்து விடுவேன் என்ற அளவுக்கு மாற்றப்பட்டார். தோழர்களே, இந்த நபியினுடைய, இந்த நபி தோழரினுடைய நாவிலே இறைவன் பேசினார் என்பதற்கு சில சாட்சிகள் சமர்ப்பணமாகிறது. இறை தூதர் அவர்களே, இந்த மகாமு இப்ராஹீமை நாம் முன்னோக்கி தொழுவிடமாக ஆக்கக்கூடாதா? இறைவன் வசனம் அருளினான், وَاتَّخَذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى. நபியே, وَاتَّخَذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى, தொழுது கொள்ளுங்கள் முன்னோக்கி. தோழர்களே, அது மட்டுமல்ல, யா ரசூலல்லாஹ், உங்களது மனைவிமார்கள் வெளியேறுகிற போதும் சரி, நபி தோழர்களை சந்திக்கும் பொழுதும் சரி, அதுபோல ஆண் மக்களை சந்திக்கும் போதும் சரி, அவர்கள் திரையுமரவிலே இருந்து பார்த்தால் நல்லமாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்று கூறுகையில வசனம் அருளப்பட்டது. وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ. வசனம் அருளப்பட்டது. நீங்கள் உங்களிடத்திலே யாரேனும் கேள்வி கேட்டாலோ அல்லது நீங்கள் யாரிடமேனும் கதை கேட்டாலோ நீங்கள் ஹிஜாபிலே இருந்து கொள்ளுங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நோக்கமோ உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்கள் வெளியே பயணிக்க போகையில ஆடவர்களினுடைய கண்களில் அவர்கள் தென்படக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கம். முழுவதும் பொதிந்த நிலையில, மறைவிட்ட நிலையில வாகனங்கள் தயாரிக்கப்பட்ட அந்த வாகனத்தில் தான் அவர்கள் பயணிக்கப்பட வேண்டும் என்பது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நோக்கமாக இருந்தது. அல்லாஹ் அதன்பாலே வசனத்தையும் அருளினார். ஒரு நேரத்திலே இறை தூதர் அவர்களை பல
மனைவிகள் சூழ்ந்து கொண்டிருந்து தர்க்கித்துக் கொண்டிருக்கிற வேளையில நுழைந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்தினார் உமர் இப்னு கத்தாப். யா ரசூலல்லாஹ் லவ் தல்லக்த நிசாஅக். இவர்கள் குடும்ப விவகாரம் குறித்து, பொருளாதார விவகாரம் குறித்து நபியே உம்மை சூழ்ந்து கொண்டு தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக விடயத்திற்காக. இவர்களை நீங்கள் தலாக்கு விடலாமே என்று கேட்க வசனம் அருளப்பட்டது. عسى ربه إن طلقكن أن يبدله أزواجا خيرا منكن مسلمات مؤمنات قانتات تائبات عابدات سائحات ثيبات وأبكارا. வசனம் அருளப்பட்டது. நபியே, நீங்கள் அவர்களை தலாக் விட்டு விடுங்கள். உங்களுக்கு இவ்வளவு சிறப்பு மிக்க முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத், இவ்வளவு சிறப்பு மிக்க பெண்களை உமக்கு நான் திருமணம் முடித்து வைப்போம் நபி. சுப்ஹானல்லாஹ். யார் பேசிய பின்னால? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பேசிய பின்னால் இறை தூதரிடத்திலே போகிறார்கள். யா ரசூலல்லாஹ், மதுபானம் குறித்த தெளிவான எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறதே, இறைவன் முதலிலே அதில் சில ஹைரையாத்தி இருக்கிறது என்று சொன்னான். இரண்டாவது, நீங்கள் தொழுகை நேரத்தில் அதை பாவிக்காதீர்கள் என்று சொன்னான். ஆனால் தெளிவுறவுக்குண்டான வசனம் ஏதும் இல்லையே என்று கேட்டபோது வசனம் அருளப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஜ்சாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ. ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஜ்சாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மதுபாவனையோடு சேர்த்து சில விஷயத்தையும் சேர்த்து ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அதெல்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய காரியமா. ஃபஜ்தனிபூஹு, முழுவதுமாக விட்டு விடுங்கள் என்று சொல்வதற்கு காரண காரியமாக இருந்தது. அல்லாஹ் பேசுவதற்கு முன்பாக இதை நினைவூட்டியது இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரூண்யத்தின் கடல். அவருக்கு கருணை என்ற நிகர் என்றா அவருக்கு அவரே நிகர். முனாஃபிக்குகள் இறை தூதர் அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக 100% முயற்சியை போட்டவர்கள். அதிலே தலைவர் முஷை, அவருடைய பெயர் உபை இப்னு சலூல். சிலர்கள் அப்துல்லாஹ் பின் உபை இப்னு சலூல் என்று சொல்லலாம். அப்துல்லாஹ் என்று அவருக்கு ஒரு மகன் இருந்தார். நீங்கள் அப்துல்லாஹ் பின் உபை இப்னு சலூல் என்று சொல்லுகிற வேளையில நபி தோழரை சொல்வதை போன்று ஆகிவிடும் என்பதனால் இதில் சின்ன கருத்து வேற்றுமைகள் இருக்கிறார். எனவே உபை இப்னு சலூல் என்று அடையாளப்படுத்துவதே உசிதமாக இருக்கும். அன்பானவர்களே, அந்த உபை இப்னு சலூல் மரணமடைந்து விட்டார். மரணமடைந்த மாத்திரத்திலே அவருடைய மகனார் அப்துல்லா ஓடோடி வந்து கேட்டார், காருண்யத்தின் கடலிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், உங்களது மேலாடைகளில் ஒரு மேலாடையை எனது தந்தைக்காக தரவேலுமா? காருண்யத்தின் கடல் கொடுத்தது, வைத்துக் கொள்ளுங்கள், போர்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக அப்துல்லா கேட்டார். யா ரசூலல்லாஹ், எனது தந்தைக்காக நீங்கள் தொழுகை வைக்க ஏழுமா? தொழுக வைத்தால் சிறப்பாக இருக்குமே என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவைக்கு சென்றார். இஸ்லாத்தை அழித்திட, இஸ்லாமியர்களை எள்ளி நகையாடுகிற சூழலில் மிக முக்கிய பாத்திரம் வகித்தவர்கள் இந்த முனாஃபிக். அவர்களுக்கு மிக பெரும் வழிகாட்டியாக இருந்தது இந்த உபை இப்னு சலூல்.
தொழு வைக்க போனார்கள். பாய்ந்து ஒருத்தர் பிடித்தார். யா ரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக்கிற்கா நீங்கள் தொழுகை நடாத்த போகிறீர்கள்? வேண்டாமே யா ரசூலே, வேண்டாமே யா ரசூலே, இவர்கள் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அழிக்க நாடியவர்கள் அல்லவா, இவருக்காக தொழு வைக்க போகிறீர்களே, ஜனாசா தொழுகை நடத்த வேண்டாமே யா ரசூலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து புன்முறுவல் பூத்தவர்களாக சொன்னார்கள், யா உமரே, எனக்கு இறைவன் இதிலே தேர்வை தந்தார், நான் முக்தாரும் தேர்வு செய்து கொண்டேன், அவருக்காக பாவமன்னிப்பு கேட்கலாம் என்பதா? சுப்ஹானல்லாஹ், பாவமன்னிப்பு கேட்பதற்கு தோழர்களே சொன்னதோடு மட்டுமல்ல, முஸல்லாவிலே ஏறினார். ஏறி சில நிமிடங்களில் வசனம் அருளப்படுகிறது, ولا تصل على أحد منهم مات أبدا ولا تقم على قبره. நபியே, முஸல்லால ஏறிடாத, மூத்தான பின்னாடி அவன் கபர கூட நெருங்கிறாக. ஏன் தெரியுமா? இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி وما توهم فاسقون. அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறிழைத்தவர்கள், கிட்ட போயிடாத. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தூதர் என்பதற்கு இது மிக பெரும் சாட்சி சமர்ப்பணம். ஏன் தெரியுமா? இவ்வளவு எதிர்ப்புகள் கூட்டம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, தூதரும் தோழரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியுന്നത്, தடுத்து விட்டு முன்னேறி செல்கிறார் தொழுகை நடாத்த. வசனம் எழுதப்பட்டது இருந்தாலும் தொழுகை எல்லாம் முடிந்து சூசகமாக பார்த்து நேரம் பார்த்து சொல்லிக் கொள்வோம் என்று தாமதிக்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். வசனம் நெருங்கியது, தவிர்ந்து கொண்டார். இதோட எத்தனை வசனங்களை சொல்லி இருப்பேன் சொல்லுங்கள் பார்ப்போம். 5 வசனம். பாரக்கல்லாஹ், 5 வசனம். தோழர்களே, பெரியோர்களே, இந்த தோழருடைய உயிரான தூதர் மரணித்த பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சிக்கு பின்னால் 2 வருடம் 3 மாதம் 10 நாட்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சி. அதற்கு பிற்பாடு ஆட்சி துவங்குகிறது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு இருக்கிற அல்லது அவருக்கு அடுத்தபடியாக உலகத்தில் ஆட்சி புரிந்த எல்லாரும் தலைகுனிந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்படித்தான் ஆட்சி அதிகாரம் புரிய வேண்டும் என்று உலகத்திற்கு எடுத்துக்காட்டை சமர்ப்பணமாக செய்துவிட்டு சென்றார். இரவு உலாக்களை அதிகமாக மேற்கொள்வார். ஒரு நாள் இரவு உலா வேளையில ஒரு வீட்டின் ஓசை எழும்புகிறது, குழந்தை அழுகிற ஒரு ஓசை. வீட்டின் அருகாமையில இருந்து கேட்கிறார், தாயே என்ன ஆயிற்று உங்களுடைய பிள்ளைக்கு, கதறுகிறதே அழுகுகிறதே, ஏன், எதற்காக? நான் எனது பிள்ளைக்கு பால் குடியை மறக்கடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் அம்மா அப்படி செய்கிறேன்? இல்லை, அமீருல் மூமினின் சட்டம் ஏற்றிருக்கிறார், பால் குடி மறந்த குழந்தைகளுக்கு பைத்துல் மாலிலிருந்து உதவித்தொகை வழங்கப்படும் என்பதாக. எனவே எனது பிள்ளை சீக்கிரமாக பால் குடி மறந்து விட்டது என்றா அந்த ஊக்கத்தொகையை வாங்கி எனது பிள்ளைக்கு உணவளிக்க இயலுமே என்று சொல்லி உடனே அமீருல் முஃமினீன் மறுநாள் ஏலான் செய்தார்கள், பிறந்த மாத்திரத்திலே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பைத்துல் மாலிலிருந்து உதவித்தொகை சென்று அடைய வேண்டும் என்று சட்டம் பேசினார். அவருடைய எந்த சட்டத்திலும் யாரும் ஒரு கனமளவு கூட முகசொலிக்கவில்லை, தீயவர்களை தவிர. இதே இரவு உலாவின் தருணத்திலே
தோழர்களே, பலர்களும் கேள்விப்பட்டு இருந்தாலும் சரி, நம்மால் இவருடைய வரலாறு பேசுகையில இதை கடந்து போனால் உண்மையாக அவருடைய பேசிய உண்மையான வரலாற்றை பேசிய திருப்தி எவனுக்கும் இருக்காது, யாருக்கும் கிடைக்காது. இரவு உணாவின் வேளையிலே தோழர் என்றால் ஒரு பணியாளரோடு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பயணிக்கையில ஒரு இடத்தை ஒதுங்குகிறார்கள். அதுக்கு அருகாமையில ஒரு கூடாரம், அந்த கூடாரத்திற்குள் நிறைய குழந்தைகள் அழுகிற ஓசை கேட்கையில தூர துணைவில் இருந்த அந்த நபித்தோழர் பார்க்கிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள் அந்த காட்சி. அழுது கொண்டிருக்கிற ஓசை கூடாரத்திற்குள், கூடாரத்துக்கு வெளியில் ஒரு தாய் எரிக்கட்டைகளை வைத்து எரித்து பாத்திரத்தை வைத்து அங்கு ஏதோ சமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சி தெரிகிறது. பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர் சமைத்து முடித்த பாடில்லை, கிண்டி கொண்டே இருக்கிறார். குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. அந்த வேளையில நெருங்கி சென்றார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. தாயே, என்ன செய்கிறீர்கள்? குழந்தை இப்படி கதறி கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கவனிக்க வேண்டாமா? எனக்கு தெரியும் என் பிள்ளைகள் பசியினால் அழுகிறது என்று. என் பிள்ளைகளுடைய பசியை ஆற்ற உணவு இல்லை. அப்ப என்னதுமா உள்ளக்க போட்டு எதையோ கிண்டுகிட்டு இருக்கீல? இங்க பாருங்க, கூழாங்கல். பாடக்குள்ள கூழாங்கல், கூழாங்கல்ல போட்டு உள்ளக்கு கிண்டிக்கிட்டே இருக்கிறா. பிள்ளைகளோ இத பார்த்து பசியாரி தூங்கிரும், பசிச்சு தூங்கிருங்கிறதுனால கிண்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த ஓசையை கேட்க கேட்க தூங்கிருச்சு. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்தவுடன் கேட்டார், சொல்றாங்க, நிச்சயமாக இந்த விடயத்திற்கு அமீருல் மூமினீன் உமர் பின் கத்தாப் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே தீர்வான்ட்டார். ஒரே போது உடனே கேட்டாங்க, அமீருல் மூமினீன், இந்த நம்மெல்லாம் சில பேரு இந்த முகம் தெரியல, ஃபெமிலியர் ஃபேஸ் இல்லைன்னா வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதுக்காகவே பயன்படுத்திய முகம் எல்லாத்துக்கும் தெரியணும். அந்த முகத்தை யாருக்கும் தெரியல. அங்க அமீருல் மூமினீன் இருட்டுலதான் வந்திருக்கிறாங்க. மாறு வேஷம்னா என்ன பெருசா விக்கெல்லாம் வச்சுக்கிட்டா வந்துருப்பாங்க, தெரியல அமீருல் மூமினீன். அமீருல் மூமினீன் கேட்டாங்க, ஏம்மா உமர் பின் கத்தாப் இதற்கு என்ன செஞ்சாரு? உடனே அந்த தாய் சொன்னாங்க, நாங்களாம் அவருடைய ஆட்சி காலத்துல தானே வாழ்றோம், அவர் தானே இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பதில் தெரியல. ஒப்பிட்டு பார்க்கிறாங்க, சொல்றது சரிதானே? அழுது கொண்டே போறார். உமரே உமரே, இது போல எத்துணை குழந்தையை நீ கொன்றாரோ தெரியவில்லை உமரே என்று அழுது கொண்டே ஓடுகிறார். எங்க ஓடுகிறார்? பின்னால் அவருடைய பணியாளர் துரத்தி கொண்டே போகிறார் பைத்துல் மாலிக். அங்கே இருக்கிற பொதிகளை எல்லாம் சுமக்கிறார். என்ன பொதிகள்? மாவு, பண்ட பலகாரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பொதியாக சேர்த்து முதுகிலே வைத்து பயணித்து போகிறார். அழுது கொண்டே போகிறார். கண்கள் கலங்கியவராகவே ஓடோடி போகிறார். முடியவில்லை, தூக்கி கொண்டு போகிறார். அதை பார்த்த பணியாளர் கேட்கிறார், அமீருல் மூமினீன் உமர் பின் கத்தாப், அதற்கு நீங்கள் ஏன் இந்த சுமையை சுமைக்கணும்? நான் சுமக்கத்தானே இருக்கிறேன், நான் சுமந்து கொள்கிறேனே, கொஞ்சம் தர இயலுமா? அழுது கொண்டிருக்கிற உமர் பின் கத்தாப் அப்படியே திரும்பி சொன்னார்கள், நாள மறுமையில எந்த சுமையை நீ சுமப்பாயான்னு ஒரு வார்த்தை. சுப்ஹான ஜல்ல ஜலால. நாள மறுமையில எந்த சுமையை நீ சுமப்பாயா? விட்டுடு. கொண்டு நேரா போனாங்க. தாயே, நீங்க பிள்ளைகளை கொஞ்சம் சமாதானப்படுத்த போங்க, உள்ள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூழாங்கல்ல தட்டி உள்ளக்க மாவு அரிச்சு போட்டு அங்க ஒரு உணவு பதார்த்தத்தை தயார் செய்கிறார்கள். தயார் செய்து விட்டு, தாயே இந்த அப்படிங்க இந்த உணவை உங்க பிள்ளைக்கு கொடுங்க. கொடுக்கிற வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அமீருல் மூமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்து கொண்டே இருக்கிறார். சொல்லுகிறார் பணியாளர், போகலாமே, வயிறாறி விடுவார்களே. இல்லை, இவர்கள் அழுத இந்த முகத்தை சிரிப்போடு நான் பார்க்க வேண்டும் என்றார். அந்த பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியோடு தாயிடத்தில் பேசிக் கொண்டிருந்த தருணம், அதை பார்த்து கொண்டே கைகட்டி பார்த்து கொண்டே இருக்கிறார். வெளியே அந்த தாய் வந்து சொன்னார்,
இந்த உமர் பின் கத்தாபுக்கு பதிலாக உங்களை அல்லாஹ் ஆட்சியாளராக அமைத்திருக்கலாம் என்றார். சுப்ஹானல்லாஹ். இறைவனுடைய ஏற்பாடா பாரு. இது அமீருல் உமர் பின் கத்தாப் இருக்கிறாரு, அவருக்கு பதிலாக அல்லாஹ் உங்களே ஆட்சியாளராக வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அன்றைக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு கவலைப்பட்டார். சோழர்களே, இந்த அமீருல் முஃமினீன் அடிக்கடி தன்னை பார்த்து ஒளிந்து கொண்டே இருக்கிற வார்த்தை, உமரே உமரே, நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல எவ்வாறு நீ பதில் சொல்ல போகிறாய் இந்த வார்த்தை அடிக்கடி மொழிவதாக சில வரலாறு புத்தகங்கள் பதிவிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான சில விஷயங்களை ஹுதைஃபா பின் யமான் இடத்திலே பகிர்ந்து சென்றார். அந்த ஹுதைஃபா பின் யமானுக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், உமல் ஃபித்னா, ஃபித்னானா என்ன? அவர் ஃபித்னாவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்த பதிலை எல்லாரும் வேறு ஒரு பதிலை அடுக்கிக் கொண்டு போக, இதை நான் கேட்கவில்லை. மௌஜுன், இருள் சூழ்ந்து வருகிறதை போல, கடல் அலையை பரவுவதை போல வருகின்ற ஃபித்னாவை குறித்து நான் கேட்கிறேன். உடனே சொன்ன கேட்டாக, யா அமீரல் முஃமினீன், நீங்கள் எதற்காக அதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் அந்த ஃபித்னாவிற்குண்டான பாபாக கதவாக இருக்கிறீர்கள், நீங்கள் எதற்காக இதை குறித்து கேட்க வேண்டும்? இது இந்த பாபு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? உடனே அந்த தோழர் சொன்னார், அந்த பாபு உடைக்கப்படும் என்பதாக. திறக்கப்படும் என்றால் இயற்கை மரணம், உடைக்கப்படும் என்றால் கொல்லப்படுவார் என்று பொருள். தோழர்களே, உங்களை பார்த்து ஒரு டாக்டர் சொல்கிறார், நீங்கள் சிவியரான பேஷண்டாக இருக்கிறீர்கள், கேன்சர் சிச்சுவேஷன் இப்போ 4வது ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, 1 மாசத்துல நீங்க வஃபாத் ஆயிருவீங்க, வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படி சொன்னா, காட் பிளஸ் யூ அப்படி இந்த மாதிரியான வார்த்தையை சொன்னா, எப்படியாரு 1 வாரத்துல வஃபாத் ஆயிடுவார். போன டாக்டர்கிட்ட போன வீட்டுல இருந்து சாப்பிட மாட்டாரு, தூக்கம் வராது, எதுவும் வராது, சாவ போறோமே பதஷ்டத்திலேயே. கொரோனால நிறைய பேர் கொரோனா இல்லாமலே வஃபாத்தானா, வந்துருமோன்னு பயத்திலேயே. தோழர்களே, ஷஹீதாக்கப்படுவார், கொல்லப்படுவார் என்றும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு. இந்த நபி தோழர் இந்த இடத்திலே, இந்த தருணத்திலே, இந்த காலத்திலே இப்படியான முறைமையிலே கொல்லப்படுவார் இது சொன்ன பொழுதும் தைரியமாக வாழ்ந்தார்களே, எவ்வளவு தரமான ஈமான்! சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு. அளவிட்டு பார்க்க ஏறுதா நம்முடைய ஈமான கொண்டு? தோழர்களே, அந்த வாசகத்தை கேட்டவுடன் உடனே கையேந்தி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வ மௌத்தன் ஃபீ பலதி ரசூலிக். இறைவா, உன்னிடத்திலே, உன் பாதையிலே மரணிக்கிற ஷஹீதாகிற ஒரு வாய்ப்பை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அது மட்டுமல்ல, எங்கே மௌத்தாக வேண்டும் என்றா, மதீனா நகரத்திலே போரை யாரும் நடத்த மாட்டார்கள், மக்கமா நகரத்திலும் அதுவேதான். ஆனால் கேட்ட துஆ என்ன? மதீனா நகரத்தில் தான் நான் வஃபாத். அந்த துஆ கபூலாக்கப்பட்டது. எப்படி தெரியுமா? நமக்கு தெரிந்தது, ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதத்திலே 23ஆம் பிறையில 26ஆம் பிறையில
ஃபஜ்ர் தொழுகையின் வேளையில உபை இப்னு சலூல் என்று சொல்லப்படுகிற ஒருவனின் மூலமாக விஷம் தடவிய கத்தியால் சரமாரியாக குத்தப்படுகிறார். தோழர்கள் எல்லாம் தொழுகையை விட்டார்களா? இல்லை. பின்னிலிருந்து ஒரு நபித்தோரை அழைத்து தொழுகை நடாத்த சொன்னார். தொழுகையெல்லாம் முடிந்த பின்னால் சிலர்கள் அமீருல் முஃமினீனை தாங்க, சிலர்கள் அந்த அபூ லுஅ்லு அல் மஜூசியை தேடி போக, அவன் அங்கேயே தற்கொலை செய்து கொள்ள திரும்பி மீண்டு வந்தவுடன் அவர் கேட்ட முதலாவது கேள்வி, என்னை யார் கொன்றது? உங்களை ஒரு மஜூசி கொண்டார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மௌத் அலா யதி இம்ரஇன் யதஇல் இஸ்லாம் யதஇல் இஸ்லாம். ஒரு இஸ்லாமியன் அல்லாத வேறொருவரின் மூலமாக என் உயிர் பறிக்கப்பட்டதை அந்த நிலையை ஏற்படுத்தி அல்லாஹுக்கே எல்லா புகழும். வக்து நேரங்கள் எல்லாம் நெருங்குகிறார். விஷம் தடவிய கத்தி உள்ளேறியதினால் அது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நோயாளியாக ஆக்கப்பட்டார். குடிப்பவையாவும் துவாரங்களின் வழியாக பீரிட்டு வெளியே வரக்கூடிய சூழல் ஏற்பட்டது இந்த அமீருல் மோமினீனுக்கு. அந்த வேளையில மரணம் நெருங்குகிறது. அமீருல் மோமின் அவர்களே, தொழுகை நேரமாகிறது என்று சொன்னபோது எப்படி இருக்கிறார்? குரல் எல்லாம் வெளியே தெரிகிற அளவுக்கு குத்து போடப்பட்டிருக்கிறது. அந்த தருணத்திலே அழைப்பூடப்படுகிறது, தொழுகைக்கு வாரு. உடனே அவர் சொல்கிறார், உமர் பின் கத்தாப், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. இஸ்லாத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை தொழுகையை விடுவதற்கு. அந்த நிலையில சுப்ஹானல்லாஹ், நீ ஜன்னல்ல வெளியே லேசா கையை விட்டு பாக்குறது, மழத்துளி விழு. சுப்ஹானல்லாஹ், மழை பெய்யுது, உள்ளக்கே தொழுதுக்கிறோம் வீட்டுக்குள்ள. வெளியே லேசா வராது, காத்து குளிர்ந்த காத்து மாதிரி அடிக்குது. அல்லாஹ் சுபஹ் தொழுகைக்கு வேணாம், ஏன்னா காய்ச்சல் வந்து வீட்டுக்குள்ளேயே தொழுதுக்கிறோம். அந்த வேளையிலும் தொழுகையை விடக்கூடாது என்று அப்துல்லாஹ் பின் உமரை அழைத்தார்கள். மகனே, எனக்கு ஒரு சிறு விஷயம் இருக்கிறது, அதை செய்ய இயலுமான் பார். சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல பதிவிடப்படுகிற செய்தி, தொடராக 3 செய்தி. முஸ்லிமிலும் இந்த தொடரான செய்தி அடுக்காக வருகிறது. 1201 அல்லது 1215 16 இலக்கண் அந்த தொடர்கள் வருது. உமரே, அப்துல்லாஹ் பின் உமரே, இங்க வா, மகனே இங்க வா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்லுங்க, உமர் சலாம் சொன்னார் என்று சொல்லி, அமீருல் முஃமினீன் என்று சொல்ல வேண்டாம், உமர் சொன்னார்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா அமீருல் முஃமினீன் இப்பொழுது இல்லை. அமீருல் முஃமினீன் இப்போது இல்லை. எனது தோழர்களுக்கு அருகாமையிலே எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா? நீங்கள் வைத்திருக்கிற அவர்களுக்கென வைத்திருக்கிறார்களே, அந்த இடம் கிடைக்குமா என்ற அனுமதி கேளு. போனார்கள், சந்தித்தார்கள், சலாம் சொன்னார்கள். உமர் இப்படி கேட்டார் என்று சொன்னார்கள். உடனே அந்த இடத்தை நான் எனக்காக வைத்திருந்தேன். எனது தந்தை, எனது கணவர், நான் அருகாமையில் என்று நினைத்து, சுப்ஹானல்லாஹ், அபூபக்கரை பார்த்தால் அலமாரிக்குள் 2 கஃனாரை எப்பொழுதும் வைத்து பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். இவர்கள் நாங்கள் எங்க அடக்க போறோம் என்ற இடத்தை பார்த்து கொண்டே. மரண சிந்தனை உலகத்தின் மீது மிகப்பெரிய பற்றற்ற நிலையை உண்டாக்கும், எதிர்பார்ப்புகளை குறைக்கும், சந்தோஷமான வாழ்க்கையை உலகத்திலையும் கொடுக்கும், தைரியமான வாழ்க்கையை உலகத்துல கொடுக்கும், மறுமையை வெற்றியையும் தரும். எல்லாரோடும் நல்ல முறையா பழகிறதுக்கு மரண சிந்தனை ரொம்ப முக்கியம்.
அந்த சிந்தனையை ஊட்டுவதற்காகவே அந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் அவ்வாறு இருந்தார். உம்மஹாத்துல் மோமினின் அனுமதி கொடுத்தார். கொடுத்த மாத்திரத்திலே வேகமாக சென்று, தந்தையே, ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான உங்களுக்கான அந்த இடத்தை அவர்கள் கொடுத்தார். உடனே அமீருல் மோமினின் சொன்னார், இதை விட என் வாழ்க்கையில் சந்தோஷமான தகவல் வேறு எதுவுமே இருக்காது மகனே, மகிழ்ச்சியான செய்தி எனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நோய் கடுமையாக ஆகிறது, வலி அதிகமாக ஆகுகிறது, தளர்ச்சி மிகுந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது. மடியிலே அப்துல்லாஹ் பின் உமருடைய மடியிலே அமீருல் மோமினுடைய தலை இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே சொன்னார்கள், அப்துல்லா, இந்த தலைய கீழே வைக்கோ, தரையில இந்த தலையை கொஞ்சம் தரையில வச்சிருங்க.